மனுஷ், 3 ஆண்டு உங்கள் ஆட்சி மீதான அதிருப்தி இருக்கு. ஆனா நீங்க பாஜக மீது விமர்சனம் வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு சூர்யா. இல்ல அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் சின்னங்கள் பத்தி சொல்றப்போ, தேர்தல் ஆணையம் என்பது பிரதமரினுடைய பிரச்சார பயணத்துக்கு ஏற்ப தேர்தல் தேதிகளையே அறிவிக்கிற தேர்தல் ஆணையம், அதுவாக முடிவெடுத்து இன்றைக்கு மற்ற கட்சிகளை அவர்களுக்கு கேட்ட சின்னத்தை கொடுக்காமல் ஒதுக்கியது என்பது ஏதோ தேர்தல் ஆணையம் ரொம்ப சுயேட்சையாக செயல்படுவது போன்றும், இவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பது போன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இப்போது மட்டுமல்ல. கடந்த காலத்தில் இரட்டை இலையை முடக்கி, அதன் மூலமாக அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து, அவர்களை பிளாக்மெயில் செய்த வரலாறுகள் எல்லாம் இங்கு இருக்கின்றன. சின்னம் என்பது ஒரு கட்சியினுடைய அடிப்படை உரிமை. சிறு சிறு காரணங்களை சுட்டிக்காட்டி அல்லது உருவாக்கி, அந்த சின்னங்களை அவர்களிடமிருந்து பறிப்பது என்பது ஆடிட் கொடுக்கல, ஒரு ச ஆடிட் அதுதான் கொடுக்கல, சொல்றேன். அவங்க அதாவது சரியான அடிப்படை டாக்குமெண்ட் அதாவது ப்ரொடியூஸ் அடி பண்ணல. அல்ல அதாவது அடிப்படையான ஒரு விஷயம் என்பது கட்சிகளுக்கிடையே சமநிலையான தேர்தலை நடத்துவது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படை தத்துவம் இல்லையா? அதுக்காகத்தான் இத்தனை தேர்தல் விதிகள், தேர்தல் விதிமுறைகள். ஆனால் நாங்கள் தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் நடைமுறைத்துகிறோம் என்கிற பெயரில் ஒருபுறம் ஈடியை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களை, முக்கியமாக எதிர்க்கட்சி முதலமைச்சர்களையே கைது செய்து சிறையில் அடைக்கிறீர்கள். இன்னொரு புறம் மற்ற கட்சிகள், பாஜக கூட்டணியில் அல்லாத மற்ற கட்சிகள் அவர்கள் கேட்ட சின்னங்களை கொடுக்க முடியாது என்கிறீர்கள். சின்னம் தேர்தல் களத்திற்கு வரக்கூடாது, இந்த தலைவர்கள் தேர்தல் களத்திற்கு வரக்கூடாது. இதற்கு பெயர் தேர்தலா? இது தேர்தல் என்று அழைக்க வேண்டுமா? எவ்வளவு கேவலமான ஒரு தேர்தலை பாஜக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் சொல்லவில்லை, இன்றைக்கு உலக நாடுகள் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றன. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்க விதம் பற்றி அமெரிக்கா கண்டனம் தெரிவிக்கிறது, ஜெர்மனி கண்டனம் தெரிவிக்கிறது. உலக நாடுகளின் பார்வையில் இந்திய ஜனநாயகம் என்பது இன்றைக்கு அதலபாதலத்திற்கு சென்று விட்டது. அதாவது பொதுவாக ராணுவ ஆட்சி நடக்கிற நாடுகளில் தான் இது போன்ற ஒரு பிரச்சனைகளை எல்லாம் உலக நாடுகள் எழுப்புவார்கள். அந்த நாட்டு தலைவரை ஏன் ஜெயிலில் அடைக்கிறீர்கள், அரசியல் அந்த தலைவர்களை நாட்டு இதற்கு அமைச்சர்கள் ஏன் முன்பும் கைது அடைக்கிறீர்கள்? செஞ்சிருக்கிறாங்க தானே மனுஷ். இது புதுசு இல்லல்ல. அரசியல் தலைவர்கள் கைது இல்ல அல்லது முதலமைச்சர் கைதுங்கிறது இல்ல இதற்கு அதாவது முன்பும் நடக்கத்தானே இல்ல செய்திருக்கிறது. இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட போது ஒரு முதலமைச்சராக அவர் கைது செய்யப்பட்டார்கள். இதை தவிர வேற என்ன முன்னுதாரணம் முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்டது இந்திய வரலாற்றில் இருக்கிறது சொல்லுங்கள். எந்த முதலமைச்சர் அப்படி கைது செய்யப்பட்டார்? ஆனால் ஹேமந்த் சோரனும் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த 2 மாத காலத்திற்குள் 2 முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் விசாரணை என்ற நிலையில். எதற்காக? அந்த கட்சிகளை முடக்க வேண்டும், மிரட்ட வேண்டும், அதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்க வேண்டும். நாங்கள் யாரை வேண்டுமானாலும் கைது செய்து சிறையில் தள்ளுவோம். இதையெல்லாம் செய்து கொண்டு ஒருபுறம் சின்னத்தை முடக்குவீங்க, இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தலைவர்களையே முடக்குவீங்க. ஆனா தேர்தலை நாங்க நடத்துறோம்னு சொல்லுவீங்க. உண்மையில் இதில் எந்த தொகுதியில் எவ்வளவு பேர் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட இந்த தேர்தல் உண்மையில் நியாயமாக நடக்கிறதா, ஜனநாயகப்படி நடக்கிறதா என்ற கேள்வியை நான் மட்டுமல்ல, இந்தியர்கள் மட்டுமல்ல, உலக நாடுகள் கேட்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் கைப்பயவாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாம் அவ்வளவு சுலபமாக கடந்து செல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற டெக்னிக்கல் ரீசன்ஸ் எல்லாமே மற்ற கட்சிகளுடன் நீங்கள் முழுமையாக அவர்கள் நிறைவேற்றினார்களா என்பதை பொதுவெளியில் நீங்கள் வையுங்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு கட்சி பெறுகிற வாக்கு சதவீதமோ அல்லது அவர்கள் தேர்தல் களத்தில் அவர்கள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த சின்னத்தை நீங்கள் திட்டமிட்டு முடக்குகிறீர்கள். ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அவர்கள் கேட்ட சின்னத்தை, அவர்கள் வழக்கமான சின்னத்தை நீங்கள் அவங்க ஒதுக்குகிறீர்கள் டாக்குமெண்ட் என்றால் கரெக்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாருல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு சின்னம் மக்களிடம் வெற்றி பெறுவது என்பது அவர்களுடைய அந்த கட்சியினுடைய முகம் அது, அந்த அடையாளம் அது. அந்த அடையாளத்தை நீங்கள் அழித்து விட்டால் நீங்கள் உடனே திமுகவுக்கு அடுத்த இடத்தில் நீங்கள் வந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்த சிறு கட்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் குறைந்து போய்விடும். அப்படி குறைந்து போய்விட்டால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம 2வது இடத்துக்கு வந்துடலாம் அல்லது 3வது இடத்துக்கு வந்துடலாம் என்கிற ஒரு சீப்பான ஒரு இன்டென்ஷன். இதை தவிர அதுல வேற எதுவுமே கிடையாது. இது ஒரு சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும். இவர்கள் தேர்தலை நியாயமாக நடத்துகிறார்களா? இன்றைக்கு வரைக்கும் நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தின எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஏன் இவி பேட்ல இருக்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டுகளை ஏன் நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் ஏன் மறுக்குது? அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? ஏன் ஒப்புகை சீட்டை உங்களால எண்ண முடியாதா? அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா அது? ஆனா எத்தனை கோரிக்கைகள் எதிர்க்கட்சிகளால் வைக்கப்பட்டன. நீங்க அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ண வேண்டும் என்று ஏன் எண்ண மறுக்கிறீர்கள்? ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் குறுக்கு வழியில் திருட்டுத்தனமாக இந்த தேர்தல்களில் வெல்ல முயற்சிக்கிறீர்கள். அதற்காகத்தான் இத்தனை நாடகங்கள், இத்தனை சதிகள்.
இன்னொன்று இத இந்த நம்ம ஆட்சியை அந்த பற்றி அளவிற்கு எல்லாம் நம்ம இத ஒரு சதி திட்டம் அளவிற்கு பார்க்க முடியுமா? ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்துல மொத்தமா சின்னம் பாருங்க. மறுக்கப்படுறதெல்லாம் இல்ல ஏற்கனவே நடந்த இல்ல விஷயங்கள் தானே. இல்ல 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 நான் என்ன சொல்றேன்னா, அது எப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா, பாஜக இல்லாத அத்தனை கட்சிகளுக்கு சின்னம் மறுக்கப்படும். அத்தனை சிறு கட்சிகளுக்கு இத்தனை கட்சிகளுக்கு எப்ப மறுத்திருக்காங்க? நீங்க உங்க நினைவுல இருந்து ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க. 5, 6 கட்சிகளுக்கு இன்னைக்கு மறுக்கிற சம்பவம்லாம் எப்ப நடந்திருக்கு? இந்திய வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல. என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு அன்யூசுவலான, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் வரலாற்றுல நடந்திராத ஒரு சம்பவம். மத்த ஸ்டேட்ல கூட நீங்க எடுத்து பாருங்க. அப்படி பார்க்கிற போது, சின்னங்களை வந்து தர மறுப்பது, அந்த சின்னங்களை திருடுவதற்கு சமம். இது வந்து பாத்தீங்கன்னா, எப்படியாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க, எங்கெங்கேயோ இருந்த ஒரு கவர்னரா இருந்த ஒருத்தர வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு வந்து தேர்தல நிறுத்துறாங்க. ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரா இருக்க ஒருத்தர வந்து பாத்தீங்கன்னா, அவர வந்து பாத்தீங்கன்னா, இங்க தேர்தல்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர் ஏற்கனவே எம்பியா இருக்காரு. எம்பியா இருக்க ஒருத்தரையே திரும்ப கொண்டு வந்து நிறுத்துற அவலங்களை எல்லாம் இன்றைக்கு பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல எம்எல்ஏ இருக்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, திரும்ப வந்து நிற்க வைக்கிறாங்க. ஏன்? எப்படியாவது தங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்திக் கொண்டு விட வேண்டும். அதிமுகவை எப்படியாவது முந்திவிட வேண்டும். தாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று நிறுவிவிட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் செய்கிற பல சதிகளில் ஒன்று, இந்த மற்ற கட்சிகளினுடைய சின்னங்களை தர மறுப்பது அல்லது முடக்குவது என்பது. இப்ப நீங்க ரெட்டலை விஷயத்திலே பாருங்க வந்துட்டு இவங்க என்னென்ன நாடகங்களை கடந்த காலத்தில் ஆடினார்கள் என்று. இப்பொழுதும் கூட அதற்கான முகாந்திரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது, இது முதலில் ஜனநாயக பூர்வமான தேர்தலே அல்ல. நீங்க ஒவ்வொரு ஆஸ்பெக்டா எடுத்து பாருங்க. நான் சொன்ன எதுலயாவது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்ச்சியும், ஒரு இணைப்பும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சம்பவத்த அவங்க செய்றாங்க, ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, நான் சொல்ற உங்க ஆர்குமெண்ட்ட நான் ஏத்துக்கிறேன். என்ன தலைவர்கள் இருக்கக்கூடாது, சின்னம் இருக்கக்கூடாது. என்னங்க இது? சரி, என்ன இது நடந்துட்டு இருக்கீங்க? இந்த தேர்தல்ல 40க்கு 40ங்கிற வியூகம் இன்றைக்கு முதலமைச்சர் பேசும்போது 10வது தொகுதியா நான் இன்றைக்கு வந்து இங்க பிரச்சார பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறேன். எனக்கு வந்து 40ம் நமதேங்கிறது வந்து தெரியுது அப்படின்னு சொல்றாரு. எதன் அடிப்படையில அந்த நம்பிக்கை முதலமைச்சர் வெளிப்படுத்துறாரு? நீங்க எப்படி 40ம் நமதேன்னு சொல்றீங்க திமுக கூட்டணி கட்சிகள்? இது வந்து பாத்தீங்கன்னா, எங்களுடைய 3 ஆண்டு கால நல்லாட்சியின் அடிப்படையில் நாங்கள் வைக்கக்கூடிய ஒன்று. இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்கிற எங்களுடைய விருப்பத்தில் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒன்று. அவர் வந்து பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னால் பேசியவர் சொன்னார் வந்து, இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க தோத்துரும். அதனால தான் தமிழ்நாட்டுல மட்டும் 40க்கு 40ன்னு இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டிலேயும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து 40 தொகுதி இருக்கு. திமுக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு கட்சி. எங்கள் கூட்டணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்சிகள் இருக்கின்றன. காங்கிரஸ் இடதுசாரிகள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு களத்தை நாங்கள் முழுமையாக வெல்வோம் என்பதுதான் அதனுடைய பொருள். அவருக்கு அது புரியலைங்கிறதுனால அதை நான் சொல்றேன். இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் விலகிச் செல்கின்றன. நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு? பாஜகவினுடைய குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோங்கிறாரு. இவங்களுடைய கொள்கை கூட்டணிக்கு என்ன அடித்தளம் இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். சந்தர்ப்பவாத கூட்டணி. அப்படி பார்க்கிற போது முழுக்க 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 இவர்களுடைய நோக்கம் என்பது இவர்களை ஒரு கூட்டணி என்றே அழைக்க முடியாது. பல கட்சிகளை மிரட்டியும் பேரம் பேசியும் இவர்கள் கடைசி நிமிடத்தில் கூட்டணிக்குள் கொண்டு வந்தார்கள். நாங்கள் இந்தியா 5, 6 கூட்டணியிலும் பிரச்சனை வருடங்களாக இருக்குன்னு சொல்றாரே அவரு. இல்ல இந்தியா கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஒருத்தர் மிரட்டி யாரையும் கூட்டணியில சேர்க்கல. யாருடைய சின்னங்களையும் மிரட்டி சேர்க்கல. எந்த பேரங்களையும் நடத்தி சேர்க்கல. அதாவது மோடியுடைய ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், பாஜக ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இத்தனை கட்சிகள் ஒன்று சேர்க்கிற போது, அங்கங்க இருக்கக்கூடியவங்க இந்தியா கூட்டணி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்படி புலம்பிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி தேராதுன்னு. அது ஆரம்பத்திலேயே உடைஞ்சிரும்னு. நிதிஷ்குமார் போனவொன்னே ஒரு பெரிய ஆசையோட வந்து காத்திருந்தாங்க. இனிமேல் அவ்வளவுதான் இந்தியா கூட்டணின்னு. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு வலுவான ஒரு ஒப்பந்தங்களை பல மாநிலங்களில் போட்ட பிறகு உடனே வந்து அதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒருவராக இருந்த நிதிஷ்குமார் இவர அரவிந்த் கெஜ்ரிவாலை போய் கைது பண்றாங்க. அவரை வந்து ஜெயில தூக்கி போடுறாங்க. ஏன்னா அவங்க நினைச்சாங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டணிக்குள்ள வரமாட்டாருன்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சரை சேர்ந்த ஒரு அமைச்சரே சொல்றாரு, எங்களை வந்து கூட்டணிக்கு வரலன்னா உங்க முதலமைச்சரை மிரட்டுவோம், உங்க முதலமைச்சரை கைது செய்வோம் என்று எங்களை மிரட்டுகிறார்கள் என்று 3 மாதத்திற்கு முன்பே சொன்னார். இன்றைக்கு அதை செய்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில போனா உங்க முதலமைச்சரை வந்து நாங்க கைது பண்ணுவோம்னு மிரட்டினத. இப்போ நாங்கள் எங்கள் சாதனைகள் தெளிவாக இருக்கின்றன. மக்கள் முன்னால் இருக்கின்றன. அது மகளிருக்கான இலவச பேருந்தாக இருக்கலாம், அல்லது காலை உணவு திட்டமாக இருக்கலாம், அதே போல மாணவிகளுக்கான அல்லது மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை. இடி மிரட்டல், சிபிஐ மிரட்டல், இன்கம் டாக்ஸ் மிரட்டல்ங்கிறத இந்தியா கூட்டணி தொடர்ந்து வைக்கிறீங்க. திமுக தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி கட்சிகள் வைக்கிறீங்க. இந்த அமைப்புகளுடைய பணியை தானே அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறாங்களே, அவங்களுடைய வாதம் அதுதானே. அது 3 மாசம் என்ன லீவா விட்டுற முடியும்? தேர்தல் நடக்குதுங்கிறதுக்காக அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மதுபான வழக்கு எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு? அந்த மதுபான வழக்குல முக்கிய சாட்சியா இருக்கக்கூடிய ஒருத்தர் பாஜகவுக்கு சரத் சந்திர ரெட்டி
அவர் 25 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இது தேர்தல் பத்திரம் மூலம் கொடுக்கிறார். அவர் அப்ரூவரா மாறிட்டாரா? அதன் அடிப்படையில வந்து இவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்றாங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த விசாரணைகள் எல்லாம் இன்றைக்கு நேற்று தொடங்கப்பட்டதா? அது என்ன தேர்தல் காலத்தில் மட்டும் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் எடுக்கிறது? ஒரு புறம் 400 ரூபாய் வித்த கேஸ் விலையை 1000 ரூபாய்க்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறம் தேர்தல் காலத்துல 100 ரூபாய் குறைக்கிறாங்க இல்லையா? நாங்க பரிசு கொடுக்கிறோம்னு, தீபாவளி பரிசு கொடுக்கிறோம்னு. அதே மாதிரிதான் இவர்களுடைய விசாரணைகள் எல்லாமே அடிப்படையில் எந்த விதமான சட்டங்களையோ நெறிமுறைகளையோ பின்பற்றாதவை. ஈடியோட ஆக்ட்ங்கிறது என்ன? ஒருத்தரை விசாரணைக்கு ஆஜர்படுத்தாம மாதக்கணக்கில் வந்து ஜெயிலில் வச்சிருக்க முடியும். இவ்வளவு ஒரு கொடூரமான சட்டத்தை ஏற்றிவிட்டு நாங்கள் சட்டப்படி ஏற்றுகிறோம் என்றால் இது என்ன அடிப்படை இருக்கிறது? இதில் அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த விசாரணைகள் இவங்க இதுவரைக்கும் இவ்வளவு ஈடி ரைடு நடத்திருக்காங்க, இவ்வளவு வழக்குகள் போட்டிருக்காங்க. அதனுடைய அது வந்து வழக்குகளாக மாறி தண்டனை பெற்ற சதவீதம் எவ்வளவு? 1% கூட கிடையாது. இந்த 10 வருஷத்துல இவங்க போட்ட வழக்குகளுடைய எந்த அளவுக்கு அதன் மூலம் வந்து தீர்ப்புகள் வந்திருக்கின்றன, தண்டனைகள் வந்திருக்கின்றன, நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. முழுக்க முழுக்க ஏங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. தேர்தல் பத்திர விஷயத்தை எடுத்துங்க, வழிப்பறி கொள்ளைக்காரர்களை போல இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். நீ வந்து ஈடி எல்லா கட்சிக்கும் தானே மனுஷ் கொடுத்திருக்காங்க தேர்தல் பத்திரங்கள்ல. உங்கள் கட்சி உட்பட எல்லா கட்சியும் தானே வாங்கி இருக்காங்க. இல்ல இப்ப நான் அது அடிப்படை வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு நிறுவனத்தின் மீது ரெய்டு நடத்தப்படுது, அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய தொகையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பெரும்பாலான நிதியை மிரட்டி வழிப்பறி செய்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது வழிப்பறி கொள்ளை இல்லையா? இது ஒரு பிளாக்மெயில் செய்யக்கூடிய ஒரு மாஃபியா கும்பல் செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லையா? இது நீ உன் மேல வழக்கு போடுவேன், உன் மேல ரெய்டு நடத்துவேன், மரியாதை தேர்தல் பத்திரம் மூலம் இல்லை கோடிக்கணக்காக பணம் கொண்டு வந்து கொடுன்னு எடுத்து பாருங்க. இது எல்லாமே பொது வழியில் வந்து விட்டது, எல்லாமே வெளிப்படையாக இருக்கிறது. தேர்தல் அதே போல நீங்க அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் தேர்தல் 400 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கிய நிறுவனங்களுக்கு